ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஷு ஆர்ஜே ஹெல்த் பெனிஃபிட் நெட்வொர்க் யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆர்ஜே ஐஷு பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம குழந்தைகளுடைய மன அழுத்தத்தை எப்படி போக்குறது, அதுக்கான ஒரு சில யோகாசனாஸும் அதுக்கப்புறமா மூச்சு பயிற்சியும் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஐஷு ஆர்ஜே ஹெல்த் பெனிஃபிட் நெட்வொர்க் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வெளியுலக தொடர்பே இல்லாமல், நண்பர்களுடைய தொடர்பும் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே ஜெயில் மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்பவே மோசமான மன உளைச்சலை ஏற்படுத்தும். குறிப்பாக இந்த கொரோனா காலகட்டத்தில், அதாவது இந்த கொரோனா ஊரடங்குனால குழந்தைகளுடைய மனநிலை ரொம்பவே பெரிய அளவில் பாதிச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஊரடங்குனால குழந்தைங்கள் வெளியே போய் விளையாடுறது ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ஃபோன், கம்ப்யூட்டர், லேப்டாப், ஐபேட் இப்படின்னு மிஷின்ஸோட அதிக அளவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால அவங்க உடல் நலமும் மனநலமும் ரொம்பவே பெரிய அளவில் பாதிச்சிருச்சுன்னு சொல்லலாம். சாதாரண காலகட்டத்தில் குழந்தைகள் வெளியில் போய் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா விளையாண்டுருப்பாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு நல்லா ஓடி ஆடிட்டு இருப்பாங்க. நண்பர்கள் கூட வெயிலில் வந்துட்டு போய் விளையாண்டுருப்பாங்க. அப்படி அவங்க வெயிலில் விளையாடுறதுனால சூரிய வெளிச்சத்தில் அவங்களுக்கு வைட்டமின் டி சத்துக்கள் அதிக அளவில் கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நம்ம குழந்தைகளுக்கு உடல்லையும் மன ரீதியான பலவிதமான ஆரோக்கிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால இந்த பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு ஈஸியா இருக்கக்கூடிய ஒரு சில யோகாசனாஸும் மூச்சு பயிற்சியும் நீங்க உங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கலாம். அதுல முதல்ல இருக்கக்கூடியது சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம் குழந்தைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட வேகத்துல தான் செய்யணும். அதுவும் காலை வேளையில தான் இந்த பயிற்சியை உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும். அவங்களுக்கு தேவையான வைட்டமின் டி அப்புறமா வைட்டமின் B12 சத்துக்கள் கிடைக்கிறதுக்கு இந்த யோகாசனா அவங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். இந்த பயிற்சி உடல்ல உள்ள உணர்வு ரீதியான பிரச்சனைகள், வலிகளை குறைக்கிறதுக்கு உதவுது. பச்சிமோத்தாசனா. இந்த ஆசனா பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய முதுகு தண்டுவடத்தில் இருக்கிற அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவுது. இந்த ஆசனாத்தை ஒரு நாளைக்கு நீங்கள் 2 தடவை செஞ்சாலே போதும். அது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும்னே சொல்லலாம். அதோட உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இந்த ஆசனா ரொம்பவே உதவியாகவும் இருக்கும். அனுலம் விலம். இது ஒரு வகையான மூச்சு பயிற்சி. இந்த மூச்சு பயிற்சி குழந்தைகளுக்கு சொல்லித்தரது ரொம்பவே நல்லது. உடல்ல உள்ள வலி, சோர்வு, மன அழுத்தம் இந்த பிரச்சனைகள்ல இருந்து உங்க குழந்தைகளை சரி பண்றதுக்கு உதவுது. அதோட குழந்தைகளுடைய மூளை இயக்கத்தையும் அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாகவும் இருக்கும். கபல்தி மூச்சு பயிற்சி. இது ஒரு வகையான மூச்சு பயிற்சி தான். இந்த மூச்சு பயிற்சி செய்யறதுனால இது நுரையீரலுடைய ஆற்றலை அதிகரிக்குது. குழந்தைகளுடைய மூச்சு விடுற பழக்கத்தை சரி பண்ணுது. மூச்சு வந்துட்டு நம்ம ஒரு சில பேர் கரெக்டாக பண்ணுவாங்க, ஒரு சில பேர் சரியாக அவங்களுக்கு மூச்சு வந்துட்டு விடுறதுக்கு சிரமமாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த மூச்சு பயிற்சி ரொம்பவே உதவியாக இருக்கும். அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. சக்ராசனா. சக்ராசனாத்தை பின்புறமாக வளைஞ்சு செய்யணும். ஆனால் ரொம்பவே மெதுவாக செய்யக்கூடிய ஒரு ஆசனா வகை. அதோட இதை வந்துட்டு டைமில் ரொம்பவே வந்துட்டு கரெக்டாக இருக்கணும். ரொம்ப நேரம் இந்த ஆசனாவை செய்யக்கூடாது. அதுவும் இந்த யோகாசனாத்தை குழந்தைகள் தனியாக செய்யக்கூடாது. பேரண்ட்ஸ் கண்டிப்பாக கூட இருக்கணும். இந்த சக்ராசனா குழந்தைகளுடைய நுரையீரல் திறனை வலுப்படுத்துறதுக்கு உதவுது. மன அழுத்தத்தை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் நோய் தொற்று ஏற்படாமல் பார்த்துக்குது. ஓகே நண்பா, இன்னைக்கு வீடியோவில் நம்ம குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய ஒரு சில ஈஸியான ஆசனாஸும் ஒரு சில மூச்சு பயிற்சியும் பற்றி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.